செய்தியை பார்த்து வருகிறோம். பென்சில்வேனியாவில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது டொனால்டு டிரம்பை ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதால் அவர் காயம் ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். துப்பாக்கிச் சூடில் ஈடுபட்டவரும் பார்வையாளர் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரையின் போது அவர் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கும் நிலையில் டிரம்ப் விரைவில் குணமடைய விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை எனவும் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிபர் தேர்தலில் பரப்புரைக்காக பென்சில்வேனியாவில் ஈடுபட்டிருந்த டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் பார்வையாளர் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் காதில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரையின் போது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. காதில் குண்டுபட்டதில் இரத்த காயத்துடன் டிரம்ப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பரப்புரையில் கலந்து கொண்ட நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கிறார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் உயிரிழந்திருக்கிறார். And you know, that's a little bit old, that chart. That chart's a couple of months old. And if you want to really see something that's said, take a look at what happened. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன கிடைத்திருக்கிறது? தற்போது அந்த காட்சிகளும் வெளியாகிருக்கிறது. அதாவது முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த பரப்புரை கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் மீது அந்த துப்பாக்கி சூடானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் அவரின் காது பகுதியில் அவர் ரத்தம் வந்திருக்கிறது. அங்குதான் காயம் ஏற்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கின்றது. அதாவது அந்த பரப்புரையில் அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியின் அருகே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மீது ஒரு நபர் படுத்துக்கொண்டு அங்கிருந்து அவர் அந்த சுட்டிருக்கிறார். இதில் தான் டொனால்டு டிரம்ப் அவருக்கு காயமானது ஏற்பட்டிருக்கிறது. அவர் காயம் ஏற்பட்ட உடனேயே அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் அவருக்கு பெரிய எந்த ஒரு ஆபத்தும் தற்போது இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் இருக்கிறார். அவர் மீது இந்த தாக்குதல் நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல இந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அந்த நபரும் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏனால் அவர் ஏற்கனவே முன்னாள் குடியரசுத் தலைவர், அவருக்கு குடியரசுத் தலைவருக்கு இணையான அந்த பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படும். குறிப்பாக அமெரிக்காவில் இந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அந்த நபர் மீது அமெரிக்க காவல்துறையினர் பதில் தாக்குதல் நடத்தி அவரையும் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அமெரிக்க அதிபர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்காவில் இடமில்லை, இது மிகவும் ஒரு கோழைத்தனமான செயல் என்றும் அவர் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போல தற்போது டொனால்டு டிரம்ப் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. முகிலன், டிரம்ப் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது காதில் குண்டுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? மேலும் சுட்டவர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? அவருடன் யாராவது வந்திருந்தார்களா கூட்டத்திற்கு? லாவண்யா, நான் ஏற்கனவே கூறியது போல டொனால்டு டிரம்ப்
பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தின் மீது படுத்துக்கொண்டு அந்த ஸ்னைப்பர் ஷாட் மாதிரி அவரை சுட்டிருக்காங்க. இது தற்போது கிடைக்கக்கூடிய தகவல், அந்த குண்டானது அவர் காதை உரசி சென்றிருக்கிறது. அதாவது அவர் மீது நேரடியாக அந்த அந்த குண்டானது அவர் மீது படவில்லை. அது அந்த துப்பாக்கியில் சுட்டதில் அவர் காதின் மீது உரசி சென்றிருக்கிறது. இதனால் அவருக்கு பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை. தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் அவர் தற்போது நலமாக இருப்பதாகத்தான் தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றது. லாவண்யா, அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என இது குறித்து அதிபர் ஜோ பைடனும் தெரிவித்திருக்கிறார். இந்த துப்பாக்கிச்சூடு என்பது தேர்தல் களத்தில் எவ்வாறு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகிறது? இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லப்படுது முகிலன்? கண்டிப்பாக லாவண்யா, அதாவது அமெரிக்க தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம் சூடு பிடித்திருக்கிறது. இருவரும், அதாவது டொனால்டு ட்ரம்பாக இருக்கட்டும் அல்லது ஜோ பைடனாக இருக்கட்டும், தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த துப்பாக்கி சூடானது நடந்திருக்கிறது. இது கண்டிப்பாக இது தேர்தல் காலத்திலும் இது எதிரொலிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனடியாக, அதாவது இந்த தாக்குதல் நடந்த உடனடியாக ஜோ பைடனும் மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். அவர் பேசும்போது இது தொடர்பான இது போன்ற எந்த ஒரு செயலுக்கும் தமிழகத்தில் அமெரிக்காவில் இடமில்லை என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஜோ பைடன் இன்று அவர் திட்டமிட்டிருந்த பரப்புரைகளாக இருக்கட்டும் அல்லது இதர சந்திப்புகளை அவர் ரத்து செய்திருக்கிறார். இது தொடர்பாக மக்களுக்கும் அவர் உரையாற்றியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த செயலானது கண்டிப்பாக தேர்தலும் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த சம்பவத்தில், அதாவது டொனால்டு ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் அவர் மீது சுட்டிருக்கக்கூடிய இந்த செயலானது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும். இது மக்களிடையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. லாவண்யா, முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீது டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் தற்போது உடல் நலம் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முகிலன்.